நேற்று விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பிளட் டொனேஷன் கேம்ப் ஒன்று கிருஷ்ணகிரியில் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த பிளட் டொனேஷன் கேம்புக்கு நானும் போயிருந்தேங்க. நிறைய பேர் வாலண்டரிஸாக வந்து நிறைய பேர் அவங்களோட பிளட்டை வந்து டொனேட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இந்த பிளட் டொனேஷன் கேம்பை ஆர்கனைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் மற்றும் ஸ்வாட். அவங்க கூட இணைந்து பண்ணவங்க வந்து மாருதி ரத்த வங்கி. இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த பிளட் டொனேஷன் கேம்பை வந்து நடத்திருந்தாங்க. பட் ரெகுலாகவே இது வந்து 3 months ஒன்ஸ் இவங்க எல்லாமே இது மாதிரி கண்டக்ட் பண்ணாங்கன்னா நிறைய பேர் வந்து பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. அதே போல் நிறைய பேருக்கு பிளட்டுமே வந்து இல்லாத சூழ்நிலை எப்பயுமே வராதுங்க. ஸோ அந்த சூழ்நிலையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இது நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும். நீங்களும் வந்து பிளட் டொனேஷன் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச பிளட் டொனேஷன் நானுமே பண்ணிட்டு வந்துட்டேங்க. பிளட் டொனேஷன் பண்ணதுக்கு எனக்கு ஒரு ஜூஸ், ஒரு பேக்கெட் பிஸ்கெட், அப்புறமா ஃபைனலாக ஒரு 2 சர்டிஃபிகேட், பயங்கரமான ஒரு 2 சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. கூடவே ஒரு கொய்யாக்காய் செடியுமே கொடுத்துருந்தாங்க. அந்த கொய்யாக்காய் செடியை ஃபியூச்சரில் நான் வளர்க்குறேன். சர்டிஃபிகேட்டை பாருங்க, பலமாக இருக்குல்ல.